அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளேத்தனம் ராமலிங்காவையும் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 49வது பாடல் மகாதேவ மாலை. ஓகே. வான் காணா மலரும் படிக்குமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வான் காணா மறை காணா மலரோன் காணான், மால் காணா உருத்திரனும் மதித்து காணான், நான் காண இடத்து அதனை காண்பேம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே. வேட்கை மான்காணா உலக்கமலம் மலர்த்தான் நின்ற வான்சுடரே, ஆனந்த மயமே ஈன்ற ஆண்காணா இளம் கன்றா அலமந்தோங்கும் அன்பர்தமை கலந்து கொள்ளும் அமலத்தேவே. வான் காணா மறை காணா மலரோன் காணான், எல்லாரும் பார்க்க முடியாது. சரி படிங்கம்மா. எங்கும் நிறைந்துள்ள இறைவன் வானிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த வானமே இறைவனை காணவில்லையாம். இறைவனை பற்றிய விளக்கங்களை 4 வேதங்களும் தருவதால் வேதத்தை பதிநூல் என்றே சொல்வதுண்டு. ஆனால் அந்த வேதங்களும் இறைவனை கண்டதில்லை. படைப்பு தொழிலுக்குரிய பிரம்மதேவன் சிவபெருமானின் திருமுடியை காண முயன்றதாக புராணம் கூறுகிறது. ஆனால் அவனால் காண முடியவில்லை. நமது வள்ளற் பெருமானார் அனுபவ நிலைகளில் முதல் நிலை அனுபவம் பெற்று 4,32,000 ஆண்டுகள் 4,32,000 ஆண்டுகள் என ஆயுள் பெற்றவன் பிரம்மா என்றும், அவன் 5 மாற்றுள்ள ஸ்வர்ணதேகி என்றும் கூறுவார். அந்த பிரம்மனும் இறைவனை காணவில்லை. இல்லைங்க போதுமா. இல்லைங்க அதை படிச்சிடும். இது படிச்சு 2 பத்தி இருக்கு. சரி சாமி. எங்கும் நிறைந்துள்ள இறைவன் வானிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த வானமோ இறைவனை காணவில்லையாம். என்ன சாமி, வானம் இறைவனை காணவில்லையாம்டா? ஓ இல்ல, எங்கும் நிறைந்துள்ள இறைவன் வானிலே இருப்பதாக. அப்ப வானம்னாக்கா தேவர்களா? வானோர்னு வாங்கல அவங்கதான். அது வானங்கன்னு சொல்லலாமா? சரி. இறைவனை பற்றிய விளக்கங்களை 4 வேதங்களும் தருவதால் வேதத்தை பதிநூல் என்றே சொல்வதுண்டு. ஆனால் அந்த வேதங்களும் இறைவனை கண்டதில்லை. தமே இறைவனை பற்றிய விளக்கங்களை 4 வேதங்களும் தருது சாமி. அதனால அது பேர் பதிநூல். ஆனா அந்த வேதங்களும் இறைவனை கண்டதில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? வேதங்கள் வேதம் நாத வரைக்கும் தான் போயிருக்கு. அதனால அது இறைவனை கண்டதில்லை. மேல போல. சரி. படைப்பு தொழிலுக்குரிய பிரம்மதேவன் சிவபெருமானின் திருமுடியை காண முயன்றதாக புராணம் கூறுகிறது. ஆனால் அவனால் காண முடியவில்லை. நமது வள்ளற் பெருமானார் அனுபவ நிலைகளில் முதல் நிலை அனுபவம் பெற்றது 4,38,000 ஆண்டுகள். 4,38,000 சரிதான் சாமி படிச்சேன். 32 போட்டு பாருங்க. அப்படியா? ஏதோ எனக்கு சரியில்லை சாமி, எல்லாம் சரியில்லாம இருக்குது. சரி. வல்லபெருமானார் அனுபவங்களில் முதல்நிலை அனுபவம் பெற்று 4,32,000 ஆண்டுகள் என ஆயுள் பெற்றவன் பிரம்மா. ஓகே. முதல்நிலை அனுபவம் 4,32,432. சரியா சாமி? அப்படி அந்த அனுபவம் முதல் நிலை அனுபவம் அவ்வளவு ஆயுள். அப்படின்னா என்ன சொல்றாங்க? 4,32,000 என்ன சொல்ல வர்றாங்க?
அவ்வளவு வருஷம் அவ்வளவு ஆயிடும் வருஷம் வாழ்வான் முதல் நாள் பத்திர வாழ்வானா எங்க வாழ்வான் சாமி ஆரிய விடுறாங்க வேலையை பாருங்க பிரம்மா வீட்டுல சாமி இது ஆகி சாமி இது பிரம்மா ஆகி பிரம்மா வீட்டுல தெரியலன்னு கேட்டாக்க ஆகி பண்றேன்னு சொல்றீங்க என்ன இல்ல பிரம்மாவே இல்லைன்றார் ஐயா. இது வந்து பிராணம் சொல்லதான் சொல்றாரு இப்போ. பிராணம் சொல்லுது மாதிரி அவ்வளவுதான். பிராணம் சொல்லுத சொல்லுங்க சாமி, அப்படியே வழக்கத்தை கொடுங்க. நான் எங்க சாமி ஆகிய பண்ணேன்? இல்ல பிராணம் தான் வந்து அனுபவத்து 4 பிரம்மா, இப்படி 8 வந்து விஷ்ணு. இது வல்லார். நான் இப்ப இது வல்லார் சொல்றதா நினைச்சிட்டு இருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? இல்ல பிராணத்துக்கு வல்ல சொல்றாரு இப்போ. இப்ப பாருங்க என்ன சொல்றது, நமது வல்ல பெருமானார் அனுபவ நிலையில் நீங்க தானே போட்டிருக்கீங்க, தானே போட்டிருக்கீங்க சார். பிராணம் ஐயா சொல்றாரு சார். எனக்கு எப்படி சாமி தெரியும் அது புராணன்ட்டு? நான் நினைச்ச வல்லார் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப இங்க கேட்ட இப்ப நான் அந்த கேள்வி கேட்டனால இது புராணத்திலே இருந்து வந்தது, இது உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப பிராணம் 2வது வரி பாருங்க. பிராணம் கூறுகிறது பிரம்மா எனும் 5 மாற்றுள்ள சொரநதி என்று கூறுவார்னு போட்டிருக்கீங்களே, வல்லார் தான் கூறுறாரு. ஆமா. அப்புறம் அந்த பிராணம் எனக்கு காணவில்லை. வல்லார் கூறுறாருன்னு நினைச்சேன். வல்லார் ஓகே உண்மையதான் சொல்றாரு 4 லட்சத்தி. அப்படின்னாக்கா இது உண்மை இல்லைன்னு இருக்கீங்களா? இப்ப இது ஆகிமன் இல்ல சாமி, நான் கேக்குறேன் அது உண்மை இல்லைன்றீங்களான்னு கேக்குறேன். சமயத்தால எதுவுமே இல்லை ஐயா சொல்றாரு. இது வந்து பிராணத்தை உள்ளதை அப்படி எடுத்து காட்டுறாரு, உதாரணத்துக்கு காட்டுறாரு. அவ்வளவுதான். சரி, திருப்பார்க் இது வரைக்கும் படிச்சீங்களாமா? இது படிச்சீங்களா? திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுவும் பன்றி அவதாரம் வராகம் எடுத்து சிவபெருமானின் திருவடியை காண முயன்றதாகவும் ஆனால் காண முடியவில்லை என்றும் புராணம் கூறும். 2வது நிலை அனுபவமும் 8,64,000 ஆண்டுகள் ஆயுள் பெற்றும் 6 மாற்றுள்ள சுவர்ண தேகியாகவும் விளங்குபவனே விஷ்ணு என்பார். அந்த விஷ்ணுவாலும் இறைவனை காண இயலவில்லை. பாருங்க பிராணம் கோரும் தான் பாருங்க. பள்ளி விஷ்ணு பற்றி அவதாரம் ஆனால் காண முடியவில்லை என்று புராணம் கூறும். இது புராண கதை சாமி. ஆமா அதான் சொன்னேன். பிராணம் தான். மேல நீங்க வல்லார் சொன்னீங்களா, அதுதான் இந்த கதை தெரியும் சாமி. இது புராண கதை. மேல ஏறி போனாங்க, அப்புறம் தாளம்பூ வந்துகிட்டு போயிட்டு அதோட சிவன் சபிச்சாரு அவங்களுக்கு, உனக்கு கோயில் இருக்க கூடாது போ, உன்னை யாரும் வணங்க மாட்டாங்கன்ட்டு. இந்த கதை தெரியும். இந்த மேல சொன்னீங்களே 4,32,000 ஆண்டு, இவ்வளவு நாள் சாமி நான் சொல்ற பாருங்க. இது வந்து ஏற்கனவே ஒரே நடைப்பகுதியிலும் படிச்சிருக்கேன். நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கேனாக்கா, இது வந்து வரலாறு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல புராணத்தில் உள்ளதை வரலாறு எடுத்து சொல்றாரு. சரி, சிவபெருமானின் திருவடியை காண முயன்றதாகவும் ஆனால் காண முடியவில்லை என்று புராணம் கூறும். 2வது நிலை அனுபவமும் 8,64,000 சரியா படிக்கிறேனா? ஆயுள் பெற்று 6 மாற்றுள்ள சுவர்ண தேகியாகவும் விளங்குபவனே விஷ்ணு. இவன் வந்து சுவர்ண தேகி. மேல பார்த்தோம் அவன் என்ன தேகி? அவனுக்கு 5 மாற்றுள்ள சுவர்ண தேகி. 5 மாற்றுள்ள சுவர்ண தேகி. இவன் 8 மாற்றுள்ள சுவர்ண தேகி. சரியா சாமி? சரி, இந்த மாற்றுன்னா என்ன சாமி? கேரட்டா? அது குவாலிட்டி. தம்பி தங்கத்துல என்னென்ன கேரட் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மெயின் வந்து 24 தான் ஒரிஜினல். அது வந்து நகை செய்ய முடியாத. சரி, கீழே வந்து பித்தளை சேர்த்து 22 18 அப்படின்னா நகை செய்யலாம். கொஞ்சம் நகை 24 நம்மளுக்கு கொஞ்சம் சேர்த்து 22 நகை செய்வாங்க. அதான் இருந்த நகை 22 கேரட். சரி, அந்த விஷ்ணுவாலும் இறைவனை காண முடியாது. இப்ப வந்து பிரம்மாவும் காண முடியல, விஷ்ணு அவங்களுக்கு அவ்வளவு ஆயுள் வந்தாலும் அவங்க இன்னும் ஆயுள் வந்துட்டாலும் அவங்க இன்னும் இறைவனையே பார்க்கலன்றாங்க. சரியா சாமி? அவங்களே பார்க்க முடியாதுன்னா அப்ப நம்மளாம் என்ன நிலைமை சாமி? இப்ப அந்த பயம் வேற வந்துச்சு வேற.
நம்ம எல்லாம் வேற கதை சாமி, எல்லா சாமியும் நீ கூட அங்கெல்லாம் கதை. பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. சரி விடுங்க. இல்லைங்க மால்கானா அறுபத்தி என்ன மகேஸ்வரி அம்மா இல்ல இல்ல நெஞ்சு அடைக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல சார். அவங்களே முடியல நம்ம இந்த மூளை அப்படின்றீங்களா? எது எப்படியோ அப்படி இல்லாம யோசிக்க கூடாது. வள்ளலார் அடைஞ்சாருல, அவரு நம்ம மேல யாரு தானே, அது ஒரு இதை வச்சு தேத்திக்க வேண்டியதா. என்ன சொல்றீங்க சாமி? சாமி சைலண்ட் ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் இல்லாத ஆளு இருந்தா எதிர்க்க புறான தானே சார் கதை தான் இருக்கு. அதே அறிவு பண்றீங்க. பாருங்க சாமி, எங்க சாமி ஆக்கி பண்ணோம் இவரு எங்களுக்கு கதை பயம் சாமி. நீங்க முதல்ல இருந்து நானும் பாக்குறேன் ஆக்கி பண்ணல சாமி. எங்களுடைய இல்ல ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். எங்களுக்கு அப்படி தோணுது, நாங்க என்ன பண்றோம்? இவன் என்ன சொல்றீங்க? இப்ப இல்லைங்க, நான் அப்படி சொன்னனாலதானே நீங்க இப்ப சொல்றீங்க அவங்க எல்லாம் இல்லன்ட்டு. அவ முடிஞ்சு விட்டுருங்க. இல்ல இவங்களாலேயே காண முடியல, நம்மளால முடியுமா அப்படிங்கிறீங்க. அவன் இருந்துதானே காண இல்லையா? சாமி இல்லைங்க, நான் கடைசியா என்ன சொன்னேன்னு கேட்டீங்களா இல்லையா? ஐயா பார்த்தாருன்னு சொல்லி அவ்வளவுதான். நான் அதை மட்டும் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்ப ஓகே. இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த எண்ணம் தோணுமா இல்லையா? ஆமா என்னது ஆமா. எல்லாம் முடியாதுன்னு தோணும். அப்ப நம்ம தானே சாமி எடுத்து சொல்லணும் அந்த நேரத்துல, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நம்மளும் கொஞ்சம் சிந்திச்சு சொல்றது இல்லையா அதெல்லாம்? அதான் சொல்றது. அதான் இந்த அதான் சொன்னேன், இது வெறும் பிராணம் தான், உண்மை இல்லை. நம்ப வேண்டாம், பயந்து பயந்து போக வேண்டாம். சரி விடுங்க சாமி, விடுங்க. நம்ம வழக்கு வள்ளலார் போயிட்டே பார்த்தாரு, வள்ளலார் பார்த்துருக்காரு இருக்காரு, நாமளும் பார்ப்போம். சரி ஓகே, நன்றிமா. அடுத்து படிங்க. நன்றி சார். அடுத்து வேற யாரும் படிங்க. அதேபோல் மூன்றாவது நிலை அனுபவம் பெற்று 7 மாற்றுள்ள ஸ்வர்ண தேகியாய் 12,96,000 ஆண்டுகள் ஆயுள் பெற்று விளங்குகின்ற ருத்திரனாலும் இறைவனை காண முடியவில்லை. சரி, இவ்வாறு இவனாலையும் ஆற்றல் ஆ, ஓகே, படிக்கிறதாங்க. படிங்க. இவ்வாறு ஆற்றல் பெற்ற யாருமே காண முடியாதா? இறைவனை வேறு யார்தான் காண முடியும்? நான் என்கின்ற ஆணவம் தற்போதும் யாரிடத்தில் இல்லையோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை காண முடியும் என்று நல்லோர்கள் கூறுகின்றார்கள் என்பதை நான் காணா இடத்து அதனை காண்போம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே என்றார். மல்லிங்க பாட்டுறோம். இவ்வாறு இப்ப ஆற்றல் பெற்ற இது எங்க இருக்கு? நவில்கின்ற கங்கு கரை. இது எங்க இல்ல அது? அதுல வேற எங்க போயிட்டு சாமி? புத்திரனும் மதித்து காணான், நான் காண விடத்ததனை காண்போமென்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே. ஓ, இதுதான் நான் காணா. நான் போனா போவேன் கதை. நான் என்கின்ற ஆணவம் தற்போதும் யாரிடத்தில் இல்லையோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை காண முடியும் என்று நல்லோர்கள் கூறுகின்றார்கள் என்பதையே நான் காணா இடத்து அதனை காண்போம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே என்றார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னப்பா கேளு. ஆணத்தை எப்படி போக்குறது சொல்லுங்க சாமி. யாரு? அவன் தான் சாமி. அவன் பேரு நீ என்ன வள்ளலார் மலேசியாவா? மதியம் வந்து ஆணவம் போயிடும். தன்னை மதியாதிருத்தல். சரியா சாமி? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அது எல்லாம் புரியும், எல்லாம் வணங்கி போச்சு, நான் தான் பெரிய ஆளு, உன்னுடைய எண்ணம் இல்லாம நான் ரொம்ப தாழ்ந்தவன், ரொம்ப கேவலமானவன், நான் இன்னும் கடையேன் ஈனும் இழிந்தேன் நினைச்சுக்க வேண்டியதான். யாரு தாழ்த்திக்கிறாங்களோ அவங்கதான் அப்பதான் ஆணவம் போகும். நான் நினைக்கிறேன் சாமி, ஆன்மீகத்திலயும் ஒரு சில கட்டத்துல சில சில சக்திகள் சில சில அறிவுகள்லாம் வந்தோடனே ஆணவம் வந்துடும் போல இருக்கு. நான் நினைக்கிறேன் கட்டாயம் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யார் யாரும் போயிருப்பா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதியா? சரி,
ஆணவம் தற்போதம். தற்போதம்னா என்ன சாமி? இதா தற்பெருமையா? ஆமா. யாரிடத்தில் இல்லையோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை காண முடியும் என்று நல்லோர்கள் கூறுகின்றார்கள். சாமி அப்ப என்ன சாமி தெரிஞ்ச பிறகு வாய் அடக்கிக்கிட்டு பேசாம இருக்கணுமோ? ரொம்ப ஓவரா பேசக்கூடாது போல இருக்கு. ஆமா. இனிமே இதை கடைபிடிக்க போறேன் சாமி. அடக்கி வாசிக்க வேண்டியதான். நான் காணா இடத்து அதனை காண்போம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே என்றார். ஓகே, அடுத்து படிங்கம்மா. வேட்கை. வேட்கை என்பது தணியாத தாகம், அதாவது தீராத ஆசை. உலகியல் இன்பத்தையே பெரிதாக எண்ணி அதனில் தணியாத தாகம் கொண்டு காலத்தை வீணே கழிப்போர் காண முடியாதவன் இறைவன். யாருடைய உள்ளமாகிய தாமரையிலே உலகியல் ஆசை சற்றும் இடம்பெறவில்லையோ அந்த நல்லோர் உள்ளம் தாமரையை மலர்த்தும் சூரியனாக இறைவன் விளங்குகின்றானாம். சூரியனைக் கண்டே தாமரை மலர்வதால் உள்ளத்தை தாமரையாக வர்ணித்த வள்ளல் பெருந்தகை இறைவனை சூரியனாக்கினார். இன்னும் சற்று ஆழ்ந்து சிந்திப்போமானால் உள்ளம் என்பதும் பிண்டத்திலே விளங்குவது. பிண்டத்தில் அண்டம் புருவமத்தி, அங்கே விளங்குவது திருச்சிற்றம்பலம் ஆகிய பேரொளி. அதன் நடுவே விளங்குவது பொன்னம்பலமாகிய பொன்னொளி. அந்த பொன்னொளியின் நடுவே விளங்குவது செவ்வொளி, அதுவே நடராஜர். அதன் அசைவே நடராஜ நடனம், அதுவே இறைவன். புருவமத்தியாகிய பிண்டத்தில் அண்டம் விளங்குவதால் உள்ளத்தை மலர்விக்கும் வான் சுடராக வர்ணித்தார். இல்லைங்கம்மா, இது ஏகப்பட்டது இருக்கு, எதுவுமே படிச்சிருவோம். வேட்கை என்பது தனியா. சாமி வேட்கைன்னா என்ன அர்த்தம் சாமி? தாகம், விருப்பம். வேட்கைனா விருப்பமா? ஓ, ஆசை. சரி சாமி. ஆசையும் வேட்கையும் ஒன்னா இல்ல? வேட்கைன்றது ஆசையோட பெருசா? வேட்கை பெருசு. அதாவது தீராத ஆசை. ஆசை தீரவே தீராதா? உலகியல் இன்பத்தையே பெரிதாக எண்ணி அதனில் தனியாத தாகம் கொண்டு காலத்தை வீணே கழிப்போர் காண முடியாதவன் இறைவன். யாருடைய உள்ளமாகிய தாமரையிலே உலகியல் ஆசை சற்றும் இடம்பெறவில்லையோ அந்த நல்லோர் உள்ள தாமரையை மலர்த்தும் சூரியனாக இறைவன் விளங்குகின்றானாம். சூரியனை கண்டே தாமரை மலர்வதால் உள்ளத்தை தாமரையாக வர்ணித்த வள்ளல் பெருந்தகை. அப்ப என்ன சொல்ல வரீங்க? யாருகிட்ட இந்த தனியாத தாகம் இருக்குல்ல, என்ன சொல்றீங்க? உலகியல் இன்பத்தையே பெரிதாக எண்ணி அதனில் தனியாத தாகம் கொண்டு காலத்தை வீணே கழிப்பர் காண முடியாதவன் இறைவனா சாமி? அதாவது இப்ப இந்த உலகியல்ல இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. சரியா சாமி? அவங்கள பார்க்க முடியாது. சரி, யாருடைய உள்ளமாகிய தாமரையிலே உலகியல் ஆசை சற்றும் இடம் பெறவில்லையோ அந்த நல்லோர் உள்ள தாமரையை மலர்த்தும் சூரியனாக இறைவன் விளங்குகின்றானாம். சாமி இப்ப உலகில ஆசை இல்லாம எப்படி சாமி இருக்கிறது? ஆசையெல்லாம் இங்க ஆசை இல்ல சார். இப்ப உதாரணம் சாமி, இப்ப நம்ம குடும்பத்தை பார்க்கணும், இது பண்ண, அதெல்லாம் எப்படி? கடமை வர ஆசை வர. இப்ப ஆசைனா சரி சொல்லுங்க சாமி. இப்ப ஆசைன்றது என்னத்த சொல்றீங்க? எனக்கு அது சரியா புரிய மாட்டேங்குது. வேட்கைன்றதுக்கு விளக்கம் கொடுங்க சாமி. என்ன அது? பேராசை பெரியாது. ஓ, இப்படி இது பண்ணோம், அப்படி இது பண்ணோம், அப்படி தனியாத தாகம் பாருங்க. உலகத்துல தனியாத தாகம் தனியாது இருப்பாங்களோ? ஆமா, திராத ஆசை. யாருடைய உள்ளமாகிய தாமரை உலகில் ஆசிரியர்களே. ஓகே, சரி சரி. இங்க உள்ள தாமரையை மலர்த்தும். ஓகே, அதாவது சாமி இப்ப உள்ள மலராம இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? இருக்கு உள்ளம், ஆனா செயல்படாம இருக்கோ, அப்படி சொல்ல வரீங்களோ? விளங்குது சார், செயல்பட கிடையாது. அதான் சாமி இப்ப உள்ள சாட்சியா இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தல. மன நினைக்குது, புத்தி விசாரிக்குது,
சித்தம் வந்து முடிவெடுக்குது, அகங்காரம் செயல்படுத்துது, உள்ள சாட்சியா இருக்குது. இப்ப அதோட செயல்பாடு மலரல. இல்ல அப்ப இந்த உள்ளத்தை மலர வைக்கிறது கடவுளால் மட்டும் தான் முடியுமா, இல்ல நம்மளே மலர வச்சுக்கலாம்? கரண அணைனா மரம் உள்ள மரம். ஓ, கரணத்தை அடக்குனாக உள்ள மலரும். இப்ப அதான் பிரச்சனை. இப்ப கரணத்தை அடக்குறது தான் பிரச்சனை. சூரியனை கண்டே தாமரை மலர்வதால் உள்ளத்தை தாமரையாக வர்ணித்த வல்ல பெருந்தகை இறைவனை சூரியன். இறைவன் தான் சூரியன். இப்ப அதாவது சாமி, இப்ப இல்லைங்க, நான் இப்படி சொல்றேன் பாருங்க. இப்ப நம்மளுக்கு உள்ள இருட்டா இருக்கு சாமி, செம்ம இருட்டு. இருட்டு அப்படி ஒரு இருட்டு, பேர் இருட்டு. சரியா? அந்த தாமரை மொட்டு இருக்கு, அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இறைவன் தனுகரணாதிகளை கடந்துட்ட உடனே, இறைன்ற ஒளி வந்த உடனே அந்த தாமரை மலர ஆரம்பிக்குது. அந்த தாமரை மலர்ந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, என்ன ஆகுது? உள்ளம் கண்ட்ரோல் பண்ணுது, அறிவு விளங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாமா சாமி? எப்படி சாமி? என்ன சாமி எப்படி பாக்குறீங்க? இன்னொரு கேள்வி வருது, மலரெல்லாம் மூளை மலர்ந்திட்டேன்னு வருமே, அது இது சேமா இல்ல வேறையா? இன்னும் சற்று ஆழ்ந்து சிந்திப்போமானால், உள்ளம் என்பது பிண்டத்திலே விளங்குவது. சரி, உடம்புக்குள்ள இருக்குன்றீங்க. பிண்டத்தில் அண்டம் புருவமத்தி, அங்கே விளங்குவது திருச்சிற்றம்பலம் ஆகிய பேரொளி. சரி, பிண்டத்துல அண்டம் புருவமத்தி, அங்கே விளங்குவது திருச்சிற்றம் ஆகிய பேரொளி சாமி. சரியா? அதன் நடுவே விளங்குவது பொன்னம்பலம் ஆகிய பொன்னொளி, அந்த பொன்னொளியின் நடுவே விளங்குவதே செவ்வொளி. இது பார்த்துட்டு அண்ட பகிரண்டம் தோற்றா அதை பார்த்தோம்னாக்கா முடியாது. அது பாட்டு மறுபடியும் போதும், ஒவ்வொரு இதுலயும் வந்துருது அந்த பாட்டு, எப்படியோ வந்துருது. கடைசி முடிவு வேற ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. அதான் முடிவான சன்மார்க்கத்துடைய முடிவு, அதுதான். சரி, அதுவே நடராசன், அதன் அசவே நடராச நடனம், அதுவே இறைவன். புருவமத்தியாகிய பிண்டத்தில் அண்டம் விளங்குவதால் உள்ளத்தை மலர்விக்கும் வான் சுடராக வர்ணித்தார். ஓ, புருவமத்தியாகிய பிண்டத்தில் அண்டம் விளங்குவதால் உள்ளத்தை மலர்விக்கும். இது கொஞ்சம் சொல்லுங்க சாமி, எனக்கு புரியல. இது பிண்டத்துல பிண்டம் புரியல எனக்கு, சொல்லுங்க சாமி. உடம்புறா பிண்டம் சார், உடம்புறா பிண்டம் சாமி. சரி, ஓகே. பிண்டத்துல கழுத்து மேல அண்டம், கழுத்துக்கு மேல அண்டம். ஆமா, கீழதான் பிண்டம், கீழதான் பிண்டம், மேல அண்டம். ஓகே, அண்டம். அந்த அண்டத்துல உள்ள இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வான்படல் உள்ளே அங்கதான் இருக்கு. திருச்சிதான் மேல பார்த்தோமே, பேரொளி பொன்னொளி உள்ளொலின்றது அங்கதான் இருக்கு. இப்ப இந்த பாட்டை சொல்லும் போது அண்ட பகிரண்டம், அதாவது நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம், அண்ட பகிரண்டம் தோற்றறியா புரிஞ்சுவது மலை பரநாதத்தை தோன்றியது. அப்ப பூர்வமத்தி தியானத்துல இருந்து தோணுது. சரி, ஜீவர்களுடைய இது படிச்சாங்களா? இல்ல, படிக்கல. ஓகே, வேற யாரும் படிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ஜென்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி, நான் படிக்க. சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த இன்பம் தோன்றுவதால் ஆனந்தமயமே என்று விளக்கினார். நிலைங்க, இது பாட்டு பார்த்தே ஆகணும். எங்க பார்த்தோம்? நான் காணா விடத்தனை காண்பின்றும் நல்லோர்கள் நல்கின்ற நிலைமை வேட்கை மான் காணா உள்ளமிழ் ஆனந்தமயமே ஈன்ற ஆண் காணா. இதுதான் எனக்கு இந்த யாரு இந்த ஆண் காணா, இதை பார்க்கணும்னு தோணுது. நீங்க பார்த்துருவோம். சரி சாமி, ஜீவர்களிடத்தில் சரியா? ஜீவர்களிடத்தில் தெய்வம், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், கடவுளிடத்தில் அன்பும் மாறாது விளங்கும்
விளங்குமேயானால் அருளை பெறலாம் என்று உரைநடையில் வள்ளல் பெருமானார் எடுத்து காட்டுகிறார். பிரபஞ்சத்தில் வெறுப்பு என்பதையே வேட்கை மான் காணா உள்ளமெல்லாம் என்று இங்கு கூறியுள்ளார். சமே, பிரபஞ்சத்தில் வெறுப்பு, ஜீவர்களிடத்தில் தயவு, ஓகே, கடவுளிடத்தில் அன்பு தவமா? இந்த பிரபஞ்சத்தில் வெறுப்பு இது கொஞ்சம் சொல்லுங்க சாமி. வலையல் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, புகழாசை, இதெல்லாம் பிரபஞ்சம். அதாவது நம்ம ஆசைப்படக்கூடாது, வெறுப்பறனால. அதாவது சாமி, பிரபஞ்சம்னா வெளியில என்ன இருக்கு எல்லாத்தையும் ஆசைப்படக்கூடாதுன்றாரா? அப்ப நம்மளுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிட்டு அளவா வச்சுக்கிட்டு வாழ வேண்டியதான் அப்படின்றாரா? ஆமா ஆமா ஆமா, அளவோட இருந்துக்க வேண்டியதான். ரொம்ப ஓவரா அதையும் சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டு நலமா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா அதை மேனேஜ் பண்ணும்போது தலைவலிக்கு வந்துருன்றீங்களா? இப்ப எல்லாருமே அது தேவைக்குதான் சாமி ஓடிட்டு இருக்கோம். காலையில ஏந்திரிச்சோன்னு அதான சிந்தனையா இருக்கு நம்மளுக்கு. எல்லாம் ஏமாந்துருக்காங்க, எல்லாம் ஏமாந்துருக்காங்க. அதான் ஐயா எழுப்புறாரு, வாடா தூங்காதீங்க இருந்துருங்க அப்படிங்கிறாரு. ஓ, வேட்கை மான். வேட்கை மான்னா என்ன சாமி? மான் காணா உலகம், மான்னா மாயையா? ஆமா, எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன்? ஏற்கனவே மான் அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம், அந்த கையில வச்சத பார்த்தல, அதை வச்சுதான் நான் கனெக்ட் பண்றேன். ஆனா இது வேட்கை மான் காணானாக பார்த்த அந்த ஆசைன்ற மான் என்று இங்கு கூறியுள்ளார். ஓகே, சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த இன்பம் தோன்றுவதால் ஆனந்தமயமே என்று விளக்கினார். அப்படின்னா இன்பம் இருக்க, அந்த இன்பத்துல சத்து ஆனந்தம் மூணு இருக்கும். சத்துனா உண்மையா? சித்துனா அறிவு, அறிவு ஆனந்தம் போயிடுச்சு. சமயம் எனக்கு இந்த உண்மை அறிவு ஆனந்தம்னாக்கா, உண்மையான அறிவு வந்தாதான் நீங்க ஆனந்தமா இருப்பீங்க. இப்ப இந்த மன அறிவுல இருந்தீங்கன்னா ஆனந்தமா இருக்க மாட்டீங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா, முடியாது. நான் சொல்ல பேரு நான் சொல்லியா? பெரியதான் சொல்லுவாங்க. பெரிய நீங்க பெரிய தானே? வயசரியா? ஓகே. அறிவு. அப்ப இப்ப நம்ம சமய உலகத்துல துன்பப்படுறோம்னாக்கா நமக்கு உண்மையான அறிவு இல்ல, சரியா? அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். நமக்குன்ற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி? நமக்கு தான் ரைட்டு, பிரிக்காதுன்னு சொல்ல. இல்ல உங்களை நான் பிரிக்கல, இதை எவ்வளவு கேட்டுட்டு இருந்துட்டு என்ன எப்படா நீ அறிவு இல்லைன்னு சொல்ற கிளம்பிட்டாளா? என்ன பண்ண போறீங்க? சரி, இல்ல ஒரே ஒரே. அப்ப என்ன சாமி, இப்ப பிரபஞ்சத்தில் வெறுப்புனாக்க உலகியல அறவே வெறுக்கணுமா? அப்படி இல்ல, அவளை ஆசைக்கூடாது, அதை மயக்க கூடாது. சாமி, எனக்கு திடீர்னு ஒரு கருத்து உதிக்குது பாருங்க சாமி. நான் சொல்றேன், சரியா எப்படின்னு தெரியல. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். இப்ப உலகியல்ல சாமி கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் இருக்கு, சரியா? கொஞ்சம் கொஞ்சம் இன்பம், சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. ஆமா தானே சாமி? சொல்லுங்க, இன்பமா நினைக்கிறோம். இல்ல விடுங்க, சரி, இன்பமா நினைக்கிறோம். இந்த சிற்றின்பம் எப்படின்னாக்கா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா பிரெயின்ல ஒரு கெமிக்கல் சுரக்குது, சரியா சாமி? சரி. அதே மாதிரி இப்ப நீங்க ஹாலிடே போறீங்களோ, இல்ல ஒரு பொருசா ஒரு பொருள் வாங்குறீங்களோ, இல்ல ஒரு சக்சஸ் அடையறீங்களோ, இல்ல உங்களுக்கு பணம் கிடைக்குதோ, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒருத்தவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, சைக்காலஜில உங்களுக்கு மன கஷ்டமா இருந்துச்சுன்னா கையில காசு எடுத்து பிடிச்சிக்குங்க, உங்க மன கஷ்டம் எல்லாம் போயிருன்னு சொல்றாங்க. அது வரை சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? காசு கையில வச்சிருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் அப்படின்றாங்க. இப்ப காசு எல்லாம் வச்சிருக்க முடியாது, போனை தான் கையில எடுத்து வச்சிருக்கேன், எல்லாம் போன்லயே பண்றாங்க. கொடுங்க, அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். காசு மழை காற்று வருது, காசு இல்லாத மழை காற்று வருது, அப்புறம் காசு பிடிச்சிருக்கு. காசே இல்ல தெரியலையே, சரி பேங்க்ல வச்சு கொஞ்ச நேரம் வாங்கி கையில பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வைக்கிறதா? பேங்க்ல கொஞ்ச நேரம் கொடுங்க, பிடிச்சி எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துறேன்ட்டு சார்ஜ் போட்டு
1,00,000 வெள்ளி கட்டியை பிடிக்கிறதுக்கு 100 வெள்ளி சார்ஜ் அப்படின்னு போட்டாலும் போடுவாங்க. ஓகே சாமி, இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன்னாக்கா, இப்ப பிரெயின்ல வந்து இந்த கெமிக்கல் எல்லாம் சுரக்கிறது தான் நம்மளுக்கு இன்பமா வருது. அதுதான், இந்த கெமிக்கல் இல்லைன்னாக்கா உங்களுக்கு இன்பம் இருக்காது. அப்ப இந்த என்னையா இல்ல சொன்னீங்களே சாப்பிட்டா இது மாதிரி காசுலாம் பிடிச்சேன்னு. இப்போ ஒண்ணு வந்து இப்ப அது நம்ம காசுல மித்த காசு பிடிச்சா அந்த மாதிரி எனர்ஜி வருமா? அதே மாதிரி சாப்பாடு பசிக்குன்னு சாப்பிட்டா மட்டும் போதுமா, இல்ல ருசியா சாப்பிட்டா அந்த இன்பம் வருமா, இல்ல அந்த கெமிக்கல் ப்ரொடியூஸ் ருசியா பண்ணுமா? சாப்பிட்டாதான், நீங்க ருசியா சாப்பிட்டாதான் வரும். பசிக்கு சாப்பிட்றவன் தான் இன்பத்தை விரும்பலையே. பசிக்கு சாப்பிட்றவன் என்ன தெரியுமா பண்ணுவான், எனக்கு இந்த சாப்பாட்டுனால வர்ற இன்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் அவன் ஒதுக்கிட்டான். ஏன்னா அந்த கெமிக்கலுக்கு அடிமை ஆயிட்டானாக்கா அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். மேபி இல்ல, நான் அப்படி நினைக்கிறேன். இது என்னோட கருத்து தான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் சிந்திக்கிறத மட்டும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். சாமி பாருங்க, இத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கண்ட மாதிரி உளறிக்க போறேன். கரெக்டா சொல்றீங்க. இப்ப சாமி சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு இன்பம் வரும் சாமி. ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடணும், சரியா? அங்க யாரோ இருக்காங்க சாமி, செட்டில் பண்ணுங்க போத, அவங்கள செட்டில் பண்ணுங்க. இல்ல அது முடியல, செக் பண்ணுங்க. கேஸ் அவுட் ஆயிடுச்சு. மாணிக்கோட குடிச்சேன். அப்ப இப்ப இந்த சின்ன சின்ன கெமிக்கல் வந்து நமக்கு சுரக்குதுனாக்கா நம்ம உலகத்துல ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செஞ்சே ஆகணும். நீ வந்து நான் சொல்லுமா, இந்த சயின்ஸ் எல்லாம் தெரியும், எனக்கு புரியாது. ஒண்ணு இல்லை தெரியுமா, சாப்பிட வரோம், பசிக்கு சாதம் வச்சு, நான் 10 நாள் சாதம் வச்சு வச்சுங்க, மனசு சந்தோஷம். அந்த சாப்பாடு வந்து நல்ல அருமையான சாப்பாடு இருந்தா இன்னும் சந்தோஷம். மனம் வந்து எல்லாம் மனசுல படாதான் தவிர. என்ன சொல்றீங்க? நான் சொல்லியே முடிக்கல சாமி, அதுக்குள்ள நீங்க கட் பண்ணி பூந்துட்டீங்க இடையில. ஐயோ சாரி சார், முடிச்சிருங்க சார். நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் கடைசியா முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரும்போது கட் பண்ணிட்டீங்க சாமி. நான் மறந்து சாரி. இல்ல நான் ரீகால் பண்றேன் என்ன சொல்ல வந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கெமிக்கல் எல்லாம் சிறந்துகிட்டு இருக்குல்ல, இது வந்து நம்மள அடிமையா வச்சிருக்கு சாமி. இப்ப அது வந்து ஒரு அடிமைத்தனத்தை உண்டு பண்ணிடுறோம் நம்மளுக்கு. அது இல்லைன்னாக்கா முடியாது, வாழ முடியாது அப்படின்னு கூட தோணும். சில ட்ரக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, சரியா சாமி? ஓகே. ஆனா இப்ப வள்ளலார் போன்ற ஞானிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா அமுதம் அமுதம் அமுதம்னு பேசுறாங்க, சரியா சாமி? அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து அமுதம் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும்னாக்கா நீங்க வந்து உலகியல்ல இருக்க முடியாது. நீங்க உலகியல்ல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கெமிக்கலே உங்களை அடிமையா வச்சிருக்கோம். அப்ப நீங்க அதுக்கே அடிமையா வெளியே போயிட்டு இருப்பீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா பெருசா ஒண்ணு கிடைக்குது, அது பேரு தான் அமுதம். அது கிடைச்சிச்சுனாக்கா அது என்ன செய்யுது, உடம்ப மாத்துது, மரணம் இல்லா பெருவாழ்வு கொடுக்குது, எல்லாத்தையும் பண்ணுது அந்த அந்த அமுதம். அப்ப அது வந்து எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்பத்தை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு. உலகத்தை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல இருந்து ஒரு அளவோட வச்சுக்கணும் சாமி. நான் என்ன சொல்றேன்னாக்கா சாமி, இப்ப எங்க பாருங்க, உலகத்துல வந்து ஏன் அங்கங்க இன்பத்தை தேடிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடே வராது. ஏன்னா அந்த கெமிக்கல் வரும் போவோம், அது நிரந்தரமா இருக்காது. அது இல்லாம போச்சுனாக்கா அந்த ஃபீலிங் இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த ஃபீலிங் வேணுமே அப்படின்ட்டு வந்து நம்ம இப்படிதான் நம்ம அடிமையா இருக்கோம் சாமி. எல்லாரும் அப்படிதான் அடிமையா இருக்கும். என்ன கேட்டாக்கா என்னோட சொந்த சிந்தனையில நான் சொல்றேன். ஆனா இந்த அமுதன்னு வந்து சுரந்துச்சுனாக்கா அந்த இன்பம் வந்து குறையாது, மேலோங்கிக்கிட்டே போயிட்டு இருக்குன்ற. சரவண, இந்த எண்டோமார்பின், ஆக்சிடோசின் இது எல்லாம் அமுதம் சுப்பீரியர் ஆஃப் அமுதமா இல்ல? இல்ல அதெல்லாம் சின்ன சின்ன கெமிக்கலா இருக்கணும். அமுதன்றது எப்படி இருக்குன்னு தெரியல, அவனும் சாப்பிட்டது இல்லையே. வல்லாறு மட்டும் தான் சாப்பிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல இந்த நாலும் சேர்ந்ததுதான் எண்டோமார்பின், ஆக்சிடோசின். அது தெரியல, நீங்க விட்டாங்க ஐயா. அமுதம் கொஞ்சம் குடுங்கடான்னு கேட்பீங்க போல. நானே இந்த சின்ன சின்ன கெமிக்கல்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருக்கேன் உலகத்துல. இது பெருசுலாம் எனக்கு கிடைக்கல. பெருசு கிடைச்சிச்சுனாக்கா கப்பு சுப்புன்னு ஆயிர வேண்டியதா, சத்தமே போடக்கூடாது. சாமி கிட்ட தான் கேட்கணும் பெருசா எப்படி லம்பா அடிக்கிறதுன்னு. சாமி, சிற்றின்பம் பேரின்பம்ன்றாங்களே, அது இதுதான் வித்தியாசமோ? சிற்றின்பம்னா ஒரே பார்த்தீங்களா, அது சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அது கெடுதலா இருக்கும் உடம்புல.
உதாரணத்துக்கு நல்லா சாப்பிடுறோம், ஜாலியா இருக்கு. அடுத்த நாள் பிரச்சனை, வயிறு வலி, அந்த வலி, இந்த வலி, அப்புறம் டயபிட்டிஸ், அது இது அப்படின்றீங்களா? சைடு எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி பில்டிங் கட்டுறோம், வீடு கட்டுறோம், கட்டும்போது சந்தோஷமா இருக்கு. ம், அது வீடு இஎம்ஐ கட்ட பாருங்க, அப்பதான் வந்து கஷ்டமா இருக்கு மனசு. ம், எல்லா இன்பமும் இதெல்லாம் காரணம்ல பர்மனண்டா இருக்காது. அது ம். திரும்ப கொடுத்துரும். ஆனா அருள் இருக்கு பாருங்க, அது வந்து உங்களுக்கு துன்பத்தையே கொடுக்காது. ம், நீங்க பாராயணம் பண்ணி வச்சுங்களேன், ம், ஒன்றும் பாராயணம் பண்ணியெல்லாம் ம். மனசு தெளிவா நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ண நினைக்க மாட்டோம். சரி. மன உரிய நல்லா சந்தோஷமா இருக்கும். ம், அந்த இன்பத்துல வந்து உங்களுக்கு சரிப்பு ஏற்படாது. ம். சரிப்பு ஏற்படும், ஒரே சரிப்பு ஏற்படும். அதுல சரிப்படாது. அதான் பேருமே சொல்லுது. ஆமா சாமி. இப்ப அருளியல்ன்றது நம்ம செய்யும் பொழுது ஏதோ ஒரு புண்ணிய காரியம் பண்ணன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது தானே? ஆமா, உட்காந்து தேவையில்லாத டிராமா பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. என்ன எஜாம் ஆயிட்டீங்க எல்லாரும்? ஹலோ, கேக்குதுங்கய்யா? கேக்குதா? ஆ. சரி வாங்க சாமி. செடியறுத்தே திட தேகமும் போகமும் அடியறுக்கே தரும் அருட்பெரும் ஜோதி ஆனது. துன்பறுத்து ஒரு துரிய சுகந்தனை அன்பருக்கே எங்க சாமி? நினைக்கிறதா? இது வந்து செடியறுத்தே திட தேகம்னாக்கா, செடியன்னா துன்பத்தை நீக்கி கஷ்டத்தை நீக்கியா சாமி? ஆமா, ஆமா, திடதேகம்னாக்கா அதாவது ஆரோக்கியமான தேகமும் போகமும் அடியருக்கு தான் கிடைக்கும். சரியா சாமி? ஆமா, ஆமா. ஆனா துன்பறுத்து ஒரு துரிய சுகந்தனை அன்பருக்கு அளிக்கின்றதாம். அது அன்பருக்கு என்னன்னாக்கா துன்பம், அதாவது புறவின்ற துன்பமா சாமி? அப்புறம் அடுத்தது அடுத்தது துரிய சுகம், மாறானால மன அடங்கின நிலையை வந்து அன்பருக்கு அளிக்குதான். அப்ப அன்பர் யாருன்னாக்கா தவம் பண்றாங்க. தவம் பண்ணி பைத்தியமா போயிட்டாங்கன்னு எனக்கு சொல்லிக்கிறது ஐயா. அது யாரு? அவங்க என்ன தவத்தை பண்ணாங்கன்னு தெரியலையே. அதே சமயம் வடலூர்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காராமே, தவம் பண்ணீங்கன்னா பைத்தியமா போயிருவீங்க, அப்படி பைத்தியமா போயிட்டீங்கன்னாக்க என்ன வந்து பாருங்க, அந்த பைத்தியத்தை எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. தாமே தெரியாத ஆளு அவரு சொல்லிருக்காரு சாமி. அவர் சொன்னாரு, இவருதான் சார் சோறு பட்டா போறோம். ஓ சரி, இதை பண்ணிட்டு போட்டோம். வாங்க நம்ம அந்த கதையா போனோம். நீங்க சொல்லுங்க. சோறு பட்டா போறாங்க ஆளவர். துன்பம் நீங்கினால் இன்பமயமாய்தானே, எனவேதான் ஆனந்தமயமே என்றார். ஓ, துன்பம் நீண்டிச்சுனாக்கா அப்புறம் என்ன சாமி? ஆனந்தம் தான். அப்ப ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வரீங்க? அன்பருக்கு தான் ஆனந்தமா? ஆமா, வேற கிடையாது. துரிய சுகந்தனை இப்ப துரிய சுகந்தான் நம்மள தேடுனா. ஆமா. சாமி, அடியர்னா யாரு? தொண்டு செய்யறாங்க. ஓ, அவங்களுக்கும் கிடைக்குது இன்பம், இறை தொண்டு இன்பம் கிடைக்குது, துன்பம் கிடைக்காது. துரிய சுகம் சுகம் கிடைக்காது, இன்பம் மட்டும் கிடைக்கும். சுகம் கிடைக்கும் சாமி. துரிய சுகம்னா என்ன சாமி? அமுதம் சாப்பிடுறது தானே, அப்படி சொல்லலாமா? மாறானது. சரி, இளங்கன்றானது தாயை பசுவை காணாது எப்படி ஏங்குகிறதோ, தவிக்கின்றதோ, அலைகின்றதோ, அவ்வாறு இறைவனை காண வேண்டும் என்ற இயக்கத்தில் இருக்கும் அன்பர்கள் அந்த இறைவன் கலந்து அன்பர்களை அந்த இறைவன் கலந்து கொள்கின்ற. ஓ, யாரு வந்து இறைவனை பார்க்கணும்னு எது ஒரு தவிப்போடு இருக்காங்களோ அவன் தேடி வரான். அப்ப இப்ப நம்ம ஏன் தேடி வர்றதுனாக்கா இறைவனை இது சொல்லிருக்கீங்க, கடவுளை பார்க்கணும்னு ஆகாரத்தில் இச்சை போமோ அழுதகன் மாறுமோவா சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. என்ன இவ்வளவு வேகமா பேசினா எப்படி சாமி? ஆண்டவனை காண இச்சை உண்டாகில் அழுத கண்ணீர் மாறுமா, ஆறுதல் செல்லுமா அப்படின்னா சாமி. அதுதான் இங்க கீழே இருக்கு பாருங்க. அடக்காரவழி, இதையும் தேவலம் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
என்னாயா இப்படி ஆண்டவனை காண வேண்டும் என்ற விருப்பம் உண்மையா இருந்தால் அழுது கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா என்று வள்ளலார் கேட்டுள்ளார். அந்த ஏக்கம்தான் இந்த பாடலில் ஈன்ற ஆண் காணா இளங்கன்றாய் அளவந்த ஏக்கம். நானே ஆண் காணான்னு எப்படா ஆண் ஈன்றிருப்பான் இப்படின்னு முதல்ல யோசிச்சுட்டு இருக்கேன். ஆண்னா மாடு, பசு சார். பசு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆண் அது 3 சொல்லி ஆனா என்ன? ஓ, பசு தமிழ ஒழுங்கா படிக்காம கண்டா மாதிரி குழம்பிக்கிட்டு செயல் வரதான். எங்க நேரத்தில் தமிழ் தாவின் பால் போடுவான், ஆவின் பால், பசுவின் பால் அர்த்தம் அது. டப்பா வந்தா அவன். சரி சாமி, இப்ப என்ன சொல்றாருனாக்கா, நீங்க ஏக்கம், உங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்துச்சுன்னா கடவுளை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அவன் உங்களுக்குள்ள கலந்துக்கிறான். இப்ப வல்லார் சாமி அந்த ஏக்கத்துல தான் இருந்திருக்காரு. வேற வேலையே கிடையாது. நம்ம எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இத கொஞ்சமா வச்சிருக்கோம். இதெல்லாம் படிக்கிறேன், இதெல்லாம் படிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி ஏக்கம் இருக்கணும், ஆண்டா மேல திரும்ப கிடைக்கும். உலகத்தை பர்மனன்ட் இல்ல, டெம்பரரி, எல்லாம் தெரியுது இல்ல? எல்லாம் தெரியுது சாமி, எல்லாம் தெரிஞ்சு நல்லா என்ன தெரிஞ்சாலும் ஒரே இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல வேற நீங்க எண்ணெய வேற ஊத்தி விடுறீங்க சாமி. ஏன் சாமி, ஏற்கனவே உலகில் இருந்து படாத பாடு பண்ணிட்டு இருக்கோம். இதுல வேற உலகில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல மனசு அது மேலதான் ஆசை மாறி மாறி போகுது ஒழிய. சரி, ஒதுக்குவோம், விட்டுடும் போது அது இரண்டு பார்ப்போம், சிந்திப்போம், என்னமே வரமாட்டேங்குது. எல்லாமே வரமாட்டேங்குது. சரி சரி சாமி. இல்ல சார், தெரியுமா இன்னொன்னு என்னன்னா, அருள் என்ன நமக்கு தெரியல. அருள் நம்ம யாரெல்லாம் பார்த்ததில்ல, கண்டதெல்லாம் தெரியாது. சரி, அதனால ஏன் நம்ம நடந்தா கூட அருளா நடந்தா கூட அது அருள் தான் லக்குங்கிறான். ஓ, அருளால் நடந்தா கூட அருள் இல்ல லக்குங்கிறான். உங்க லக்கு சார். என்னோட முயற்சியில நடந்துச்சு, கருளா செஞ்சாரு அப்படின்றாங்க. அப்ப என்ன சாமி, அருள் இல்லாது அனுபவம் அசைந்திடாது. சாமி இப்படி நம்ம ஏத்துக்கலாமா பாருங்க. இப்ப நான் கேக்குறேன், இப்ப நமக்கு நடக்கிறது நல்லதும் கெட்டதும் அருளாலதான் ஏற்படுதா, அப்படி சொல்லலாமா? கெட்டது சொல்ல முடியாது சார், நல்லது கெட்டது வராது சார். அப்ப தீவினை எனும் வன் கையெழுத்தால் இல்ல கெட்டதெல்லாம் நம்மளே செய்யல. ஐயா சொல்ற பாருங்க, என் வீட்டு பண்ண சொல்றா, என் நற்குன்னு சொல்றா இல்லையா, நல்லா சொல்றாரு. என் நன்னெறி நீ, நன்னெறிதான் கிடையாது, நாம இல்ல சாமி. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அருள் சக்தி அவங்கவுங்க புண்ணிய பலனுக்கு தக்க மாதிரி, அந்த கர்மாக்கு தக்க மாதிரி பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, சரியா? உண்மை. அது ஏன் கொடுக்குதுனாக்கா, நம்ம சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணி வச்சோமோ கொடுத்து வச்சதுதான் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப, சரியா? இப்ப அத மாத்தி இப்ப ஆளுக்கு முயற்சி பண்ணி இந்த தீவனையை ஒழிக்க ட்ரை பண்ணோம். நம்ம தீவனை ஆட்டி பட்டது பாருங்க, அதை ஒழிக்க முயற்சி பண்ணணும். அது வழி சொல்ல பாருங்க, ஊழ ஆற்ற முடியுங்கிறார். மத்தெல்லாம் ஊழ ஆற்ற முடியாதுன்னு சொன்னாங்க, சரி, ஊழ ஆற்ற முடியுங்கிறார். அதாவது நம்முடைய மனசுல ஆண்டனை அலைஞ்சா போறோம், என்னமே வாழ்ந்த ஊரு தான் ஊர் போயிடுங்கிறார். சரி சாமி. ஒரு பாட்டு கேட்டாரு, என்ன பாட்டு? ஏமா கஞ்சி கேட்டாருல. இல்லைங்க சாமி, என்னன்னு இது முடிக்கலையா? இது முடிச்சிடும் இல்லைங்க, அந்த பாட்டு. பசு என்பது 5 மலம் உடையது, ஜீவன் என்பது 3 மலம் உடையது.
ஆன்மா என்பது ஒரு மலம் உடையது, சிவம் என்பது மலம் அற்றது. சரியா சாமி? ம் பசுன்றதுக்கு 5 மலம் இருக்கு, ஜீவனுக்கு 3 மலம் இருக்கு, ஆன்மாக்கு ஒரு மலம் இருக்கு. சரியா? அதனால்தான் இறைவனை அமலத்தேவே என்று குறிப்பிட்டார். சரியா சாமி? அவ்வளோ ஓகே. ஓகே, சரி. இப்ப இதுக்கு சம்மரி முதல் கொடுங்க, அப்புறம் அந்த பாட்டை பார்ப்போம். சொல்லுங்க சாமி. அதாவது வானத்தில் தேவர்கள் காண அதாவது இரவு வானத்தான் சொல்றாங்க எல்லாரும். ம் எல்லாரும் இருந்தாலும் வானத்தையும் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும். சரி. புராணம் இப்படிதான் சொல்லுது. ம், ஆனா தேவன் யாரும் பார்க்கலையாம். சரி. அப்புறம் வேதங்களும் பார்க்கலையாம். வேதம்லாம் பதிவு ம், இதை பத்தியே விளக்குது வேதம். ம், இணையத்துல வேதமே பார்க்கல. பிரம்மா இருக்கா பாருங்க, பிரம்மா அவர் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. ம், விஷ்ணு ட்ரை பண்ணாரு, அவரால் பார்க்க முடியல. சரி. ருத்ரனும் பார்க்க முடியல. ம், ஏன் யாரும் பார்க்க முடியலன்னு சொன்னா, ம், யாரை பார்க்க முடியாது சொல்றாரு. நான் காண எடுத்து அதை காண்பேன். யாருடைய உள்ளத்துல நானுங்கிற ஆணம் இல்லாம இருக்கோ, ஆ, தற்பெருமை இல்லாம இருக்கோ, அவங்களால பார்க்க முடியும். ம், அதெல்லாம் சொல்றாங்களாம். இப்ப இவங்க ஏன் பார்க்கலன்னா, நானுங்கிற இருந்தா மட்டும்தான். நம்ம நான் போயிடுச்சுன்னா, அதாவது நான் என்ன இருந்தோம், நான் செஞ்சேன், நான் போனேன், நான் வந்தேன், என்னால் தான் முடியும், என்னால் தான் அப்படின்னு நான் வந்து பாருங்க. ம், அது நான் போயிடுச்சுன்னா எல்லாம் அவன் செயல், அவன் அருள். இப்படி அந்த பண்ணி வந்ததுன்னா எல்லாம் பார்க்க முடியும். ம். சரி சாமி. அவரு இது வந்து ஆண்கானா இளங்கன்றாய் அதான் அப்படி யார் வந்து தாய்ப்பசு பார்க்காம இளங்கன்று எப்படி அலையுமோ அது மாதிரி நம்மள வந்து ஆண்டதான் பார்க்கணும். அப்ப வந்து ஆண்டதான் கலந்துக்கணும். இங்கதான் சாமி எனக்கு ஒரு கேள்வியே வருது. இது எப்படி நம்ம உலகில இருந்துகிட்டே இப்படி செய்கிறது? எப்படி எப்படின்னே புரிய மாட்டேங்குது எனக்கு. இல்லைங்க, புரிய மாட்டேங்குது எனக்கு. உலகில தாமரை சாமி சாமி நான் முதல்ல சொல்லிடுறேன் சாமி. எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே தோணல. உங்களுக்கு தெரியுமா கடவுளை பார்க்கணும்ட்டு? தெரியுது சாமி, எங்களுக்கு தெரியும் கடவுளை பார்க்கணும், கடவுளை அடையணும்ட்டு. ஆனா எனக்கும் அந்த அந்த ஒரு அதான் சாமி இப்ப வரலாறுன்னா பாருங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காருல்ல. எங்களுக்கு தியானம் பண்ணும்போது தெரியும், அப்புறம் மறந்துடுவோம். அப்புறம் மறந்துட்டு உலகில போயிட்டு ஜாலியா இருந்துட்டு ஆட்டெல்லாம் போட்டு வேலைலாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து திருப்பி இது மாதிரி தியானமா ஓகே சரி நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்னு தோணும். அப்படியே முடியும். நம்மள இப்பதான் முடியும். ஓ அப்படிதான்றீங்களா? சதா சிவானந்தத்தையே எண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது. கொஞ்சம் வர்றோம். இப்போ ஒரு லெவல் ஆச்சுன்னு சொன்னா இப்ப நான் இருக்க பாருங்களேன், என் பிள்ளைகள் பசங்க எல்லாரும் ரெடி பண்ணாச்சு, எல்லாம் செல் பண்ணிட்டேன். பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரே சொந்தமே அவசியம் இல்லை. அதனால அற்பா சச்சாரம் தருணம் கூட வந்து என்ன சாமி அப்படியே பொட்டி வைக்கிறீங்க? சொல்லுங்க சாமி, தப்பா எடுத்துக்க போற ஐயா. இல்ல ஒரே ஆளல் வெளிப்பாடு என் டைம் இருக்கு. இப்போ எனக்கு இது இல்லை வச்சுங்களேன், பயிற்சி முடிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தீங்க? 2021 உங்களுக்கு எழுதிக்கிட்டே இருந்தீங்க. ஓ விசாரணை எதுவும் நடக்கல, அப்ப எழுதிக்கிட்டே இருந்தீங்க. ஆமா, கூட்ட பேச போவேன். ராத்திரி போறேன், தூக்கம் வராது. இப்போ தைரியத்துல பாருங்க. சாமி எல்லா டைரியும் எழுதி எழுதி ஒவ்வொரு விசாரத்துக்கும் ஒவ்வொரு டைரியா வந்து இடையில ஊந்து குழப்புன்னு குழப்பி விடுது. இப்ப இந்த டைரி பிரச்சனை விரும்ப பிரச்சனை. ஒரு டைரி வச்சீங்கன்னா ஒரே இடத்துல பூரா ஒரு கட்சியில பூரா அப்படியே பூரா இருப்பேன். முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பூரா பேஜ்ல போட்டு ஒரு பூரா பிள்ளைக்கு புக் எடுக்கிற அவசியமே இல்லை எனக்கு. டைரி தான் போறோம். இன்னொரு டைரி தான் மேம்படு வைக்கிறது பாருங்க, அது பூரா எழுதியிருப்பேன். அப்புறம் அது பார்த்தா அப்புறம் சில ஒரு டைரியில் வந்து பாட்டு நிறைய எல்லா புக்கான பாட்டெல்லாம் எழுதியிருப்பேன்.
ஒரு வரி நம்பர் பண்ணி வச்சிருப்பேன். ம். ஏதாவது எழுதியா இப்போ அப்புறம் வந்து வெள்ளாறு கூட ஐயா பக்காயிட்டாரு. ஐயா அப்படியே ஜாம் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். அப்ப ஐயா பாத்தீங்கன்னா சதா காலமும் கடவுளோட தொடர்புல இருக்காரு. இருக்கு மாதமா இருக்கு. அவருக்கு சந்தோஷப்படும். சாமி இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? காசு இல்லையா? எதுவுமே வழங்கல. திருப்பி சொல்லுங்க. நாங்க பாரு வேற எங்கேயும் பேசிட்டு இருக்கோம். திருப்பி பக்காயிட்டாருன்னு. ஓகே. என்ன சாமி? மஞ்சளா இருக்கு. வெள்ளையா காமிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பேசுறது பேசுங்க, அப்புறம் என்ன பண்றது? நான் என்ன பேசுறேன் பூரா நிறைய எழுதிருக்கேன் சார். நிறைய எழுதிருக்கேன் சார். பக்தினா அதை பத்தி என்ன பாட்டாலும் எழுதியிருக்கேன். ஆன்மா அதுதான் பெரிய தனி பேசணும் சார். நம்ம ரெக்கார்ட்ல தனி பேசணும் கேட்டா சிவன் ஆன்மாலாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கு. அது என்ன தெரியல. இப்ப ஆன்மா சொல்றா இல்லையா, இதுல வேண்டாம். அதான் இதான் பண்றேன். திங்க் பண்ணிருக்கிறேன். நிறைய திங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் சொல்றேன். திங்க் பண்ணி வைங்க சாமி. ஞானத்தை அள்ளி தெளிச்சு விடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு அது பண்ணி மாதிரி பட்டோம். அப்ப எங்க திருத்தருமான்னு பார்ப்போம். சரி வாங்க. என்னமோ பாட்டு சொன்னாரு சொன்னீங்களே, எங்க அவர் வந்திருக்காரா? காணுமே ஆளு அவரை. வரல. கேக்குதுங்களா? கேக்குது. ஆனா ரொம்ப நாய்ஸியா இருக்கு உங்க பின்னாடி. அதாவது அது வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க கேளுங்க. அதாவது மூப்பாயா வந்து இந்த விளக்கம் எல்லாம் வந்து உண்மையிலேயுமே உண்மைங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து யாரு, நான் எத்தனையோ 10 வருஷமா கேட்டு இருக்கிறேன். எல்லாம் நிறைய விளக்கம். இந்த மாதிரி விளக்கம் யாருமே கொடுக்கல. உண்மையான விளக்கம் இதெல்லாம் அவர்கள் அருள் இருந்துதான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நான் வந்து நம்புறேன். அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மாயை பத்தி எல்லாம் பேசுனீங்க. இந்த உலகம் வந்து உலகியல விட முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ண அதுக்கு நம்மளுக்கே தானா கலந்து போயிரும் நினைக்கிறேன். ஆமா, உணர்வு தான் நம்மளுக்கு வந்து விளக்கம் கிடைக்கும். இறை விளக்கம் அப்படின்னு என்னோட கருத்து சொல்றேங்க. ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சு. ஓகே சரி நீங்க சொல்றது உண்மைதான். என்ன சாமி சரிதானே சொல்றாரு? ஐயா மைக்கு சாத்திருங்க. மைக்கு சாத்திருங்க. எத்தனை திருமுறை சாமி? 4. மனம் பத்தி எல்லாம் ஏமாக்க இருப்பாங்க. அது வரைக்கும் கேட்டாங்க. 4ஆம் திருமுறை அதிகம் அருளுடைய அடிகள் மாலை 4வது பாட்டு நான் நினைக்கிறேன். 3வது பாட்டு. 3வது பாட்டு. ஓகே சொல்லுங்க சாமி. மண்புறம் மரம் பதைத்து நெடுங்காலம் என்புற தமிழ் ஏமாக்க அதான் கேட்டாரு. ஆனா அடுத்த வரி விளக்கம் வந்து பாருங்க. அது என்ன அர்த்தம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். நகை நீ ஒரு கடை, நான் 2 பேர் நம்ம 2 பேர் கடை வைக்கிறோம். நகை கிடைக்கும் ஜுவல்லரி. சரி நான் வைக்கிறேன். நீங்க வந்து விளம்பரம் ஜோரா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. சரி நான் ஏதோ முடிஞ்ச வரை செஞ்சிருவேன். சரி உங்க கடை வியாபாரம் ஓடு வியாபாரம் ஆகுது. சரி என் கடை எவனும் வர மாட்டேங்கிறான். சரி 2 பேரும் ஜுவல்லரி தான் வச்சிருக்கோம். ஆமா ஒரு இடத்துல தான் வச்சிருக்கோம். ஆமா கடையும் அவ்வளவு பேர் எங்களுக்கு வரான். நான் இது பண்றேன், ப்ரோமோட் பண்றேன். இதோ பண்றீங்க. உங்க நிறைய வராங்க இல்லையா? நான் வந்து என் கடைக்கு வரல இல்லையா? இப்ப சொல்றாரு சரவணா எனக்கு சொல்லி மூப்பா எல்லாம் 2 காலம் தாமணியா ஏமாந்தா அங்க சரவணன் ஜெயிச்சான்னு சொல்றான். கம்பேர் பண்றான். என்ன சமயம் புரியல. நீங்க என்ன கான்செப்ட் தருங்களேன். ஜுவல்லரி ஷாப் 2 கடை வச்சுக்கலாம். ஒன்னா இருக்கு ஒரே இடத்துல. ஒரு கடையில நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கு, இன்னொரு கடையில நல்லா போல. இந்த நல்லா போலாத கடையை வந்து வைத்தறிச்சல இதை சொல்றானா? அப்படி சொல்லுங்க. என்னன்னா
இங்க பாருங்க, மனம் பொறுத்து நெடுங்காலம் ஞாபகம் சொல்றா இல்லையா? ம் ஆனா அடுத்தவரையே அன்புலம் பெற்று அருளம் பெற்று சொல்ற பாருங்க. ம் நீமா என்ன சொல்றாரு, அவெல்லாம் ஏமாந்து போனாங்க, நீ மாத்திரம் தவத்தை ஜெயிச்சு ம் அன்புலம் அடைஞ்சிட்டேன்னு வாழ்த்துறாரு. ம் அவன் ஓகே 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 ஓகே. மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வோர் எல்லாரும் ஏமாக்க. அவங்க எல்லாம் வந்து தவம் செஞ்சு தவம் செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிட்டாங்க போல இருக்கு, நான் நினைக்கிறேன் சாமி. ஏதோ இவன் எல்லாரும் தவப்படுறான்னு வச்சுங்களேன், ஆ, ஏதோ தவத்த பிரச்சனை இல்லை, ஆ, அப்புறம் எல்லாரும் ஏமாந்து போறாங்க. ம், நீ தான் தவம் செஞ்ச, ம். உன் தவம் பலிச்சு உனக்கு 50 ரூபா 60 எல்லாம் கிடைச்சு போச்சு உனக்கு. ஆ, இதே வந்து சாமி அந்த சிவகேர் பாட்டு வந்து ஓடி 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 உத்தக ஜோதியே டாடி 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 நாளுக்கு கழிச்சு போட்டு வரல, யாருமே பாக்கலன்ட்டு. ஆமா, இப்ப வல்ல யாரும் பாத்துட்டாரு, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதான் இல்ல இந்த பாட்டு வந்து அவர் கேட்டாரு, ஏமாக்கஞ்ச பாத்தீங்களா, ம் தாமரெல்லாம் ஏமாக்க சொன்னார் இல்லையா, ம். அடுத்த வரையும் அடைஞ்சது வருதியான்னு சொல்லணும். அது அதாவது இல்லைங்க சாமி, நான் சொல்றேன் பாருங்க, நான் ரீஃப்ரேஸ் பண்றேன். மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வோர் எல்லாரும் ஏமாக்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க சாமி, தவத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப வல்லார் வந்து என்ன பண்ணாரு, தவத்திலேயே உட்கார்ந்து எலும்பு தோலுமா இருந்தாரு. இல்ல, அவரு ஜீவகாரண்யம் பண்ணாரு, பாட்டு எழுதினாரு, உலக்கத்தை சொன்னாரு, இந்த மாதிரி கருணையா இருந்தாரு. சரியா சாமி? ஆமா 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 இப்ப ஆமா இவங்க ஆமா. என்ன பண்ணிருக்காங்க, இது என்புருவாய் தவம் செய்வோர் என்புருவாய் நின்று இருக்காங்க. அவங்க வேலையே வந்து தவம் பண்றது மட்டும் தான் உட்கார்ந்து இருக்காங்க, வெளியில எதையும் பாக்குறதுக்கு ஆமா கிடையாது. ஆமா. சரி, அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவம் அடைந்திருப்பினர் இன்பருவம் ஆயினை நீ எழில்வாத ஊர் இறையே அப்படின்னாக்கா, இவங்க எல்லாம் இப்படி இருந்து இப்படி ஏமாந்து போயிட்டாங்கப்பா. ஆனா நீ வந்து தவத்தை சரியா செஞ்சு அதோட சேர்த்து தயவு பக்தி ஒழுக்கம் அதெல்லாம் பின்பற்றிருப்பாரு போல இருக்கு. அதெல்லாம் சேர்த்து சொல்றதா இப்ப சொல்றாரு. சரியா சாமி? நீ வந்து நீ வெற்றி பெற்றுட்ட. பிரணதேகம் ம் பிரணதேகம் ஞானதேகம் 3 அடைஞ்சிட்டேன் சார். ம் சரணண்ணே, சொல்லுப்பா. இந்த கேள்வி அன்னைக்கு ஸ்ரீதரன் கிட்ட நான் தான் கேட்டேன். இந்த பத்தி. நீயா கேட்ட? ஆ, நீ கேட்கல, நீ கேட்கல. அன்னைக்கு இன்னொருத்தர் கேட்டாரு. அவரு கேட்டுட்டு அந்த வடலூர்ல யாரும் இருக்கிறாராம், அவருதான் இப்படி சொன்னாராம், தவம் செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. இல்லண்ணே, இது உங்க கிளாஸ்ல கேட்டாங்களோ தெரியல. நான் அன்னைக்கு ஸ்ரீதரன் கிட்ட கேட்டேன். அது நீங்க பதில் கிடைக்கும். அதாவது இவங்க எல்லாம் வந்து எண்புருவாய் தவம் செய்வோம், எண்புருவாய் தவம் செஞ்சிருக்காங்க, கட்டின தவத்துல இருந்திருக்காங்க. ஆனா தயவு பக்தி ஒழுக்கம் இதெல்லாம் பின்பற்ற. சரி, அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவம் அடைந்தது பின்னார் இன்புருவம் ஆயினே நீ. உனக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருச்சுப்பா. இதான் கதையா? இது என்ன சாமி, எப்ப உதிச்சிச்சு? ராத்திரி தூங்கும் போது டக்குன்னு உதிச்சிச்சோ? இல்லையா, அன்னைக்கே சொன்னதே கட்டாச்சு. அன்னைக்கு சொல்லணும் வந்தீங்களா? சரி வாங்க, சொல்லிட்டோம்ல. சரி சாமி, அப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எப்படி முடிச்சுக்குவோம்? மக்கள் கேள்வி இந்த கேளுங்கப்பா, இல்லைன்னா முடிச்சுக்கலாம். தீப ஆராதனை ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆகுங்க, பட்டு பட்டுன்னு ரெடி ஆகுங்க. எப்போதும் விளக்கெல்லாம் தவிர்த்து அனுப்பிங்க. இன்னைக்கு ஒன்னும் சத்தத்து கேடும் வத்தீங்களா சாமி? இல்ல, டைம் இல்ல, இன்னும் டைம் இருக்கு. யாருக்கு அந்த கேள்வி இருக்கா? மண்டையில நிறைய கேள்வி இருந்துச்சு, இப்பன்னு பார்த்து வர மாட்டேங்குதுண்ணே. வராது. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கய்யா. கேளுங்க ஐயா. அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பத்தி ஏதோ விசாரணை செஞ்சிருக்கீங்களா ஐயா முன்னாடி? செஞ்சிருக்கோமே. சரி சரி சரிங்க. வியாழக்கிழமை இதுல இருக்கும் பாருங்க. அது முந்தி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு வச்சுக்கோங்களேன். சரி சரி. அதெல்லாம் பழைய கதையா. அதில் போய் நான் பாத்துக்கிறேங்க. அப்புறம் தேடுறேன். காலைல படிச்சுட்டு இருந்தேங்க ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பத்தி. கேளுங்க இப்ப கேளுங்கய்யா, கேளுங்க. அதான் அருள் வந்து விளக்கம் எப்படி, அருள் அடையிறது எப்படின்னு கேக்குறேன். தயவு, அதான் அதுல அப்படிதான் வந்திருக்கீங்க. தயவு வச்சு
ஜீவர்கள் தயவு சிறிய தயவை இறை கொண்டு பெரிய தயவை பெறுதல் வரும். பெரிய தயவு அப்படின்னு வருங்க. ஏன் அன்னைக்குதான் ஏன் பார்த்தோம் இந்த அருள்ன்றது வந்து தயவு இருந்துச்சுன்னா அருள் ஆட்டோமேட்டிக்கா வந்து அன்னைக்கு பார்த்தோம். அருளும் தயவும் ஒரே யாரு தயவா இருக்காங்களோ அவங்க அருளோட ஃப்ரீக்வன்சில இருக்கிறது, அதனால அருள் அவங்களுக்கு வந்துடும் பார்த்தோம். நம்ம எதுக்கு தான் பார்த்தேன் நினைக்கிறேன். சமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரியா, நன்றி. சரிங்க, நன்றிங்க. அது உண்மையில பாத்தீங்கன்னாக்கா அருள் பெறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 சாதனம். ஏன்னா பெருமான் ஜீவகாருண்யம் வந்து முக்கியம் சொல்லியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா 2 வந்து ஐயா சொன்ன மாதிரி, ஒண்ணு வந்து கடவுள் மீது அன்பு செலுத்துதல், 2வது வந்து உலகில வெறுக்கிறது. ஏன்னா அது ஒரு எங்கேயோ ஒரு திருமுக குறிப்புல தான் பார்த்தேன், அது வந்துச்சு, பெருமான் போட்டிருந்தாரு அதை பத்தி. பிரபஞ்சத்தில் வெறுப்பும் உயிர்களிடத்தில் தயவும் ஆண்டவனிடத்தில் அன்பு 3 இருக்குப்பா. 2ன்ற 3 3 சொன்னேன். வர வர காது வேற விளங்கி தெரிய மாட்டேங்குது. போ அவர் கேட்கல, அவர் கருத்து சொல்றாரு. அதாவது 3 இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கேட்கல, அவரு சொல்றாரு. சாமி முடிச்சுக்கோ, நம்ம கரெக்டா முடிச்சுக்கோ சாமி. வேண்டாம், வரவங்க வந்துட்டு போட்ட விடுங்க. அவங்க பாட்டு வர்றாங்க, அவங்க பாட்டு பேசுறாங்க, நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவங்களா பேசினா ஒரு போட்டா பேசிட்டோம். சரி மக்களே, நன்றி எல்லாருக்கும். நன்றி. நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. ராமலிங்கம் ஐயா.